Exercise 6.4 fourth sum. Find the direction cosines of the straight line passing through the point 5, 6, 7 and 7, 9, 13. Also find the parametric form of the vector equation and the Cartesian equations of the straight line passing through two given points. First என்ன கண்டுபிடிக்கணும் direction cosines. Next இந்த ரெண்டு பாயிண்டை யூஸ் பண்ணி டிரா பண்ணக்கூடிய வெக்டர் ஸ்ட்ரெயிட் லைனோட வெக்டர் ஈக்குவேஷன் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது முன்னாடி பாயிண்ட்ஸ் எழுதணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 5, 6, 7. அப்போ அதனுடைய பொசிஷன் வெக்டர் OA வெக்டர் வந்து என்ன 5 i கேப் 6 j கேப் பிளஸ் 7 k கேப் எழுதலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து B எழுதலாம். 7, 9, 13. OB வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 7 i கேப் பிளஸ் 9 j கேப் பிளஸ் 13 k கேப். நமக்கு AB வெக்டர் தேவை. இப்போ OB வெக்டர் மைனஸ் OA வெக்டர். இப்போ OBலேருந்து OA மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2 i கேப் பிளஸ் 3 j கேப் பிளஸ் 6 k கேப். இது டைரக்ஷன் வெக்டர். ஓகேவா? இப்போ டைரக்ஷன் கொசைன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த வெக்டர் வந்து எப்படி வரலாம்னு வச்சுக்கவே, எக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஒய் ஜே கேப் பிளஸ் இசட் கே கேப்னு வச்சுப்போம். இது வந்து ஆர் வெக்டர். இப்போ டைரக்ஷன் கொசைன்ஸ் cos alpha is equal to x by magnitude of r vector, cos beta is equal to y by magnitude of r vector, cos gamma is equal to z by magnitude of r vector. ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ தெரியும். மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டர் தான் மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டர். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் 4 பிளஸ் 3 ஸ்கொயர் 9 பிளஸ் 6 36. அப்போ 49 வரும். 7. So cos alpha is equal to 2 by 7, cos beta is equal to 3 by 7, cos gamma is equal to 6 by 7. Next, find the parametric form of the vector equation. Parametric form of vector equation when 2 points are given. R vector is equal to A vector plus S into B vector minus A vector. ஓகேவா? இப்போ R vector is equal to இங்கே OA வெக்டர் A வெக்டர்னு வச்சுப்போம், OB வெக்டர் B வெக்டர்னு வச்சுப்போம். B மைனஸ் ஏன்னா AB வெக்டர், AB வெக்டர்னு எழுதலாம். B வெக்டர் மைனஸ் A வெக்டர் டைரக்ஷன் வெக்டர். இப்போ எல்லாமே ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். A வெக்டருக்கு பதிலாக 5i cap plus 6j cap plus 7k cap, 5i cap plus 6j cap plus 7k cap plus s into b vector minus a vector in direction 2i cap plus 3j cap plus 6k cap. Next, Cartesian form. Two points கொடுத்திருந்தாங்க அப்படின்னா x minus x1 by x2 minus x1 which is equal to y minus y1 by y2 minus y1 which is equal to z minus z1 divided by z2 minus z1. ஓகேவா? ஆக்சுவலாக இந்த டைரக்ஷன் வந்து எழுதுறது தான் இந்த x2 minus x1ங்கிறது தான். இதுக்கு வேலை என்னென்னு எழுதலாங்க, b1 டைரக்ஷன் கண்டுபிடிச்சிருந்தா இதுக்கு வேலை b2 b3. டைரக்ஷன் எழுதுறது தான் b1 b2 b3ன்னு வச்சுப்போம். அப்போ x minus 5 divided by x2 minus x1 2. அடுத்து y minus பாயிண்ட் எழுது 6, y minus 6 divided by இங்கே செகண்ட் எழுது 3. நெக்ஸ்ட் z minus 7 divided by 6. இதுதான் நமக்கு தேவையான
Cartesian equation